வெந்து தனிந்தது காடு தண்டு பாளையத்துக்கு தண்டு பாளையம் இந்த படத்தை தான் வெந்து தனிந்தது காடு இப்போ தண்டுப்பாளையம் தான் படம் பார்த்துட்டு வரேன். தண்டுப்பாளையம் பூக்களின் வண்டுப்பாளையம் நல்ல இனிப்பான கற்கண்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பிரஸ்ல ஏற்கனவே படம் பார்த்திருப்பீங்க. இந்த தண்டுப்பாளையம் படத்தை எப்படி தண்டுப்பாளையம் எப்படி இருந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா? கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா இருந்திருக்கும். இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு எழுச்சியோட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்த்த மக்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா இருக்கு படம், நல்லா அருமையா இருக்கு. இதுல வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் தனியாக இருக்கும் பெண்கள், முன்பின் தெரியாதவங்க வந்து எதுவும் அட்ரஸ் கேட்டாலோ இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாலோ எதனா போன் நம்பர் எதுவும் அந்த மாதிரி எதனா விஷயங்கள் கேட்டாலோ நீங்க தயவு செஞ்சு கதவை திறக்காதீங்க. கதவை திறக்காம ஜன்னல் வழியாவே பேசி அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அப்படி நீங்க ஆமா பல விபரீதங்கள் எல்லாம் நடக்கும். அவங்க வந்து உள்ள இருக்கிற நகை பணம் அதெல்லாம் மட்டும் எடுத்துன்னு போறது மட்டும் இல்லாம உங்களுடைய உயிரே போறது இருக்கு. முக்கியமா ரேப்லாம் வேற பண்ணிடுறாங்க உங்களுடைய. ஆமா அதுவும் கதற கதற பண்றாங்கப்பா. அதெல்லாம் ரொம்ப இது என்னது இல்ல அப்படி சொல்ல முடியாது. இவனை பார்த்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு, இவனை பார்த்தாலும் பயமா தான் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு காம உணர்ச்சி இருக்கு. அதனால இப்ப இந்திக்காரங்க மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படி இல்ல. தமிழர்கள் இவங்க தெலுங்குக்காரங்க இல்லையா, மலையாளக்காரங்க, கன்னடக்காரங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதனால திருடம் அப்படின்ற எல்லா இடத்துலயுமே தான் இருக்கு. நம்ம வந்து மொத்தமா வடநாட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் திருட்டுத்தனம் நடந்துட்டு தான் இருக்கு. உனக்கா சொல்றேன்டா தம்பி, இதுல சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க, வனிதா விஜயகுமார் அவங்க நடிச்சிருக்காங்க. படத்தோட இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள். படத்தை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வேற தண்டு நினைச்சீங்களா? ரெண்டு தனிந்தது காடு தண்டுப்பாளையம் இந்த படம் தான் நான் பார்த்துட்டு வரேன். தண்டுப்பாளையம் பூக்களின் வண்டுப்பாளையம் நல்ல இனிப்பான செண்டுப்பாளையம் அப்படின்னு சொல்றது மாதிரி படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இதுல வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டுல தனியா இருக்கும் பெண்கள், கல்யாணமான பெண்கள், முன்பின் தெரியாதவங்க யாருன்னா உங்க வீட்டுல வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாலோ இல்ல அட்ரஸ் கேட்டாலோ இல்ல வேற எதனா புருஷன் தான் இல்லையே அப்படின்னு சொல்லி வேற எதனா வந்து கேட்டாலோ தயவு செஞ்சு நீங்க கதவை திறக்காதீங்க. ஏன்னா சில விஷ கிருமிகள் என்ன பண்றாங்கன்னாக்கா வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் திருடுறது மட்டும் இல்லாம உங்க கற்பையும் சூறாடிடுறாங்க. சில நேரத்துல உங்களோட உயிரே போயிடுது. இப்படி ஒரு பல உண்மை சம்பவங்களை தான் இந்த தண்டுப்பாளையத்தின் மூலமாக இயக்குனர் திரு டைகர் வெங்கட் அவர்கள் வந்து இதை வந்து படத்தை தயாரிச்சு இயக்கி இருக்கிறாரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான விஷயம் உண்மையிலே சொல்றேன், நீங்க ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த தண்டுப்பாளையம் படத்தை வந்து பாருங்க. அது மட்டும் இல்ல, சில இளைஞர்களுக்கு உங்க கண்ணுக்கு குளிர்ச்சியான பல கில்மா சீன்லாம் இந்த படத்துல இருக்கு. ஆமா, அதனால தயவு செஞ்சு 18 வயசு கீழே இருக்கவங்களும் பார்க்கலாம், மேல இருக்கவங்களும் பார்க்கலாம். ஆமா, படத்துல வந்து வன்முறை சீன்லாம் பயங்கரமா இருக்குது. எப்படி இதுல வந்து சென்சார் ஒத்துக்கிட்டு கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னாக்கா இதுல வந்து ஒரு விழிப்புணர்வு உள்ள படம் இது. அதனால தண்டுப்பாளையம் படத்தை வந்து பாருங்க. படத்துல வந்து வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க, அப்புறம் சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க,
அவங்களாம் ஆக்ஷன்ல வந்து பயங்கரமா கலக்கியிருக்காங்க. இன்னும் நிறைய நடிகர்கள், பிர்லா போஸ், அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் அவரும் வேற நடிச்சிருக்கிறாரு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணீங்க. வேட்டைக்காரன் படத்துல வில்லனா நடிச்சிருப்பார்ல, அவர் கூட இந்த படத்துல நடிச்சிருக்காரு. படத்தை பாருங்க. ஆக்ஷன் ஃபிலிம் தானா, ஆனா வந்து அது நல்லா இருக்கு. அவேர்னஸ் தான், லேடிஸ்க்கு அவேர்னஸ் சொல்ல வராங்க. லேடிஸ் வந்து பாதுகாப்பா இருக்கணும். ஒருத்தவங்களை வந்து தெரியாதவங்களை வீட்டுக்குள்ள விடக்கூடாது, ஒருத்தவங்க தெரியாதவங்க கூட வாட்டர்ல இது மாதிரி கொடுக்க கூடாதுன்ற மாதிரி. ஃபைட்டு சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. வனிதாக்கா நல்லா பண்ணியிருக்காங்க, சோனியா அகர்வால் மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஈஸ்வரனும் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு 50% பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே, செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாமே ரேப் சீன் தான் ஃபுல்லாவே அதுல. ஆனா வந்து நம்ம லேடிஸ் வந்து அவேர்னஸ் மூவி தான் அது. ஆக்சுவலா பார்க்க போனா வேற எதுவுமே அதுல கிடையாது. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஷூட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த வீட்டு அது மாதிரி நீங்க வந்து வீட்டுல யாராவது தெரியாம வெளியே இருந்து வராங்க, திடீர்னு வந்து வாட்டர் கேக்குறாங்க நம்ம கிட்ட, இந்த மாதிரி பழைய துணி கொடுங்க, எல்லாமே நம்ம உஷாரா இருக்கணும்ன்றதுதான். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஆனா கொஞ்சம் தைரியமா இருப்பவங்க அந்த ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்கு பார்க்க, ஃபுல்லாவே ஆக்ஷன் தான், நல்லா இருக்கு.